ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேரோ ஆப்பில் எப்படி நம்ம ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுக்கறது, அப்புறம் வித்ரா எப்படி எடுக்கிறது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாருடைய வேலெட்லேயும் டிபி வித்ரான்னு சொல்லி டிஜிட்டல் ப்ரமோட் வித்ரான்னு சொல்லி எலிஜிபிள் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கோ டு மார்க்கெட்டிங் அப்படின்னு போன அன்றைக்கி இதில் உங்களுடைய கோஆர்டினேட்டர் ஐடி அப்படின்னா உங்களுக்கு கோஆர்டினேட்டர்னால் உங்களுடைய ஆர்கனைசர், ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்கனைசர் இருந்திருப்பாங்க, இனி அவங்க வரமாட்டாங்க. இவங்க தான் உங்களுக்கு வித்ராவுடைய இதை ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க நம்பரு இவங்க நேமு தான் உங்களுடைய இதில் ஷோ ஆகும். சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 5வது காலனில் இருக்கிற ஜென்ரேட்டர் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி எல்லாம் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை இது பண்ண முடியாது. நான் அப்படியே மேனுவலாக நான் சொல்கிறேன். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, அதுக்கப்புறம் லாகின் பாஸ்வேர்டு கொடுங்க. லாகின் பாஸ்வேர்டுனால் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே காமனாக 224466 இருக்கும். அதை நிறைய பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அதனால் கூட ஓடிபி வராது. ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஓடிபி சார் சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருந்தால் தான் நீங்கள் வித்ரா போட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டில் ஓடிபி ஒன்று உங்கள் நார்மல் மெசேஜில் வரும், இல்லை மெயிலில் வரும். மெயிலில் அவுட் பாக்ஸு ஸ்பேமில் கூட உங்களுக்கு வரும் பாருங்கள். அதையும் மீறி வரல அப்படின்னா உடனே டூல்ஸ் பாக்ஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல கூட அதில் ட்ரான்சாக்ஷன் சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பண்ணணும். நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கலான்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. லாகின் பாஸ்வேர்டில் ஆல்ரெடி நீங்கள் லாகினில் உங்கள் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கீங்க அதே இருக்கட்டும், இல்லை சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஸ்மால் லெட்டர், அப்புறம் நியூமராலஜி லெட்டர், அதாவது அட்டு, ஆஷு, ஸ்டாரு, அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஒன்று வச்சுட்டு, டேட் ஆஃப் பர்த்து இல்லைனா அன்றைக்கி மேரேஜ் டேட்டு, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸில் 2, 4 அந்த மாதிரி ஏதாவது 2 நம்பர், 2 டிஜிட் நம்பர், இல்லை 4 டிஜிட் நம்பரை நீங்கள் அதில் வச்சுக்கிறங்க. மொத்தம் டோட்டல் பண்ணும்போது 8க்கு மேலே தான் இருக்கணுமே ஒழிய 8க்கு உள்ளே இருக்கக்கூடாது. இது எல்லாம் 2 வாட்டி கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்ததும் அதில் ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்குது அப்படின்னு வரும். உடனே நீங்கள் போய் பாருங்கள், உங்களுடைய நார்மல் மெசேஜோ அப்படி இல்லைன்னு அன்றைக்கி உங்களுடைய இமெயிலையோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி வரல அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைன்லேயே பாருங்கள் டூல்ஸுன்னு இருக்குது, அதில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டுன்னு இருக்குது, அதில் போய் நீங்கள் இந்த காலனை கிளிக் பண்ணால் இதில் அழகாக எல்லாமே காட்டும். அதில் டெக்னிக்கல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் எனக்கு பின்னு இது ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டில் எனக்கு ஓடிபி வரல அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னா உடனே உங்களுக்கு அது வந்துடும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது இப்போ இதே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த ஓடிபி வந்துருச்சு, அதை கொடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் டிபி வித்ரா இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எனக்கு 6 யூனிட்டு 300 ருபீஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் வித்ராவில் 300 போட்டு என்டர் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை போட்டு வித்ரான்னு கொடுத்துட்டோன்னா, இன்றைக்கி நம்ம வித்ரா கொடுத்தோன்னா அதை மறுநாள் தான் நமக்கு வரும். சரிங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த வித்ரா கொடுக்கல, நாளைக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னா முடியாது. இன்றைக்கி உள்ளது இன்னையோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மறுபடியும் உங்களுக்குள்ள இன்கம் நாளைக்கு வரும், அதை தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதே மாதிரி திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மட்டும்தான் வித்ரா, சனி ஞாயிறு வித்ரா வராது. இதுக்கு நம்ம கரெக்டாக எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணியிருந்தால் இதில் ஒரு நாளைக்கு இதை பாருங்கள் 300 ருபீஸ் ரெஃபர் பண்ணியிருந்தோன்னா ரெஃபருக்கு உண்டான இன்கமும் சேர்ந்து ஆட் ஆகிடும். இப்போ நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அதுக்குண்டான இன்கம் இன்னும் ஆட் ஆகலை. இப்போதைக்கு வெறும் இண்டிவிஜுவல் இன்கம் மட்டும்தான், செல்ஃப் இன்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளே ரெஃபர் இன்கமும் ஆட் ஆன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? இதில் வந்து நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். இருந்து கண்டிப்பாக இவங்க சொல்கிற வேலைங்க எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நிச்சயமாக இதில் வந்து இன்கம் வருது, வராமல் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. லேக்ஸ் கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு தான் அவங்க மெயினாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்மளுடைய இன்கம் வந்து நிச்சயமாக கம்பெனிக்கு இன்னும் இன்கம் வரல. இனிமேல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நல்ல சேல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வர்றது தான் இன்கம் வரும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். ஆனால் கம்பெனியில் வந்து நமக்கு இன்கம் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி இந்த வீக்கிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தவறாமல் இது எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்கள். அவங்க என்னென்ன ஒர்க் சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கையும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கம்மை நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, எனக்கு கமெண்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இது வந்து என்னுடைய டவுன்லைனுங்க. நிறைய பேர் எனக்கு வீடியோ கேட்டதுனால அவங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அதுக்கு உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதுக்கு உண்டான வீடியோ நான் மேக் பண்ணி இந்த யூடியூப்பில் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். யாராவது எதனா டவுட் இருக்குது, இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.